ஒவ்வொருவரையும் கற்றுத்தான் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கவும், அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும், அவருடைய வார்த்தை என்ற சத்துவத்தினாலே நாம் பலப்படுவதற்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 7வது நாள், இந்த 7 நாள் ஜெபங்களிலே முதல் 2 நாட்களும் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகள், நமக்கு நம்மை உருவாக்கின விதங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானவைகள். இந்த தரிசன ஓட்டத்திலே நம்மை ஓடச் செய்து, இந்த ஓட்டத்திலே நம்முடைய கரங்களையும் இணைத்து ஒரு குடும்பமாய் இதில் ஓடச் செய்து கொண்டிருக்கிறவர். முதல் நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து, ஆண்டவரே எங்களை நினைத்தருளும் என்று நாம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நேற்றைய தினமும் ஆவியில் பலன் என்கிற இந்த தலைப்பின் கீழாக தேவனோடு நெருங்கி நிற்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய இருதய துடிப்பை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு மனநிலையை குறித்ததான ஒரு காரியத்தை கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இந்த 3வது நாள் உபவாச ஜெபத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசின ஒரு காரியம், இந்த ஆவியின் பலன் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழாக இந்த 3வது நாளிலே ஆவிக்குரிய நடத்துதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற ஒரு பெரிய ஒரு காரியம் ஆவிக்குரிய நடத்துதல். இந்த ஆவிக்குரிய நடத்துதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது ரோமர் 8வது அதிகாரத்துல இதை குறித்து சொல்லப்படுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லும் பொழுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்த போது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பொழுது நமக்குள்ளே முதலாவது ஏற்படுகிற ஒரு காரியம், நம்முடைய எல்லைகளிலே தோன்றுகிற காரியம் என்ன அப்படின்னா, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதற்கு முன்பதாக ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ளாக இருந்தது. ஆனா என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றோமோ, இப்ப நமக்குள்ள என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த ஆவி குறித்து நாம் பெற்றிருக்கிற இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை குறித்து இன்னும் தெளிவாக இந்த ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அதற்கு முன் அடுத்த வசனத்துல நம்ம பார்த்தோம், ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருந்த நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நாம் அவருடைய காணியாட்சிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்ட பொழுது, ஏதோ என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும் மாத்திரமே இந்த நித்திய ஜீவனை குறித்த இந்த மோட்ச பயணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாய் இருக்கிறது அல்ல. அதை தாண்டிய ஒரு காரியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் புத்திரராய் இருக்கிறோம், ஆனாலும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இந்த புத்திரனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட வேதத்துல நாம் வாசிக்க முடியும். இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு சபையிலே அங்கமா இருக்கிறோம், இப்படிப்பட்ட கூடுகைகளை பங்கு பெறுகிறோம், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று பரிசுத்த வேதாவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆவிக்குரிய நடத்துதல் என்பது, இந்த நடத்துதலை ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய அனுபவமாகவும் அது இருக்க வேண்டும் என்று
வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதான் தெளிவாய் சொல்லப்படுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. இன்னைக்கு எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், என்னை அவர் நடத்துகிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லுகிற பாதைகள்ல சில இடங்கள்ல கன்ஃபியூஷன் ஆகுறோம். சில இடங்கள்ல சில தீர்மானங்களை எடுப்பதற்கு நாம் யோசிக்கிறோம். சில இடங்கள்ல நமக்குள்ளாக சில கேள்விகள் வருகிறது, சில பயங்கள் வருகிறது, சில குழப்பங்கள் வருகிறது. ஆனால் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனால் நடத்தப்பட்டு பெலிஸ்தரை மேற்கொள்வதற்கு சவுல் அழைக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த சாமுவேல் சவுல் ராஜாவின் இடத்திலே சொல்லும் பொழுது, பெலிஸ்தரை இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பெலிஸ்தர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த பெலிஸ்தரை நிர்மூலமாக்குவதற்கு, அவர்களை ஒடுக்குவதற்கு தேவன் இந்த சவுல் ராஜாவை எழுப்பி, தேவனால் நடத்தப்பட்டவனாய் பெலிஸ்தரை அநேக யுத்தங்களினால் அவன் மேற்கொள்ளுகிறத பார்க்க முடியும். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அவன் மாம்சத்தில் நடத்தப்பட்டு தேவ திட்டத்துக்கு தூரமானதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, தேவனால் நடத்தப்பட்டு பெலிஸ்தரை மேற்கொண்டான், ஆனால் ஒரு கட்டத்துல மாம்சத்தினால் நடத்தப்பட்டு தேவ திட்டத்துக்கு தூரமானான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த இடத்துல ஒரு 7 நாள் நீ காத்திருப்பா, நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் சூழ்நிலையை பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஆண்டவருக்கு பலி செலுத்தலன்னு சொல்லி தன் மாம்சத்தினால் நடத்தப்பட்டு, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றினான் என்று வேதம் முடிக்கவில்லை. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் தேவ திட்டத்துக்கு தூரமானான். தேவன் தம்முடைய சித்தமான தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற இன்னொரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். இந்த சவுலை புறக்கணித்து தேவன் இந்த தாவீதை தெரிந்து கொண்ட பொழுது, தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது 2 சாமுவேல் புஸ்தகத்திலே, இவன் இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே ரப்பாயும் பள்ளத்தாக்கிலே இந்த பெலிஸ்தர்கள் கூடி வந்து நிற்கிறதை பார்க்க முடியும். அப்போ அதுவரைக்கும் இந்த பெலிஸ்தர்களுடைய எல்லா காரியங்களையும் அறிந்து பெலிஸ்தர்களோடு கூட யுத்தத்தை சந்தித்த இந்த தாவீது, பெலிஸ்தர்களோடு கூட யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருந்த இந்த தாவீது, இப்பொழுது அவர்களை ஒரு எதிரணியாக சந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ கண்டிப்பாக அறிந்த இந்த தாவீது, அதை வைத்து தன்னுடைய மாம்சத்திலே அவன் ஒரு வியூகங்களை வகுத்து அந்த இடத்துல அவன் யுத்தங்களை செய்யவில்லை. மாறாக தேவனுடைய சமூகத்துல இந்த தாவீது காத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் காத்திருக்கிறார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஆண்டவரே நான் எப்படி போக, அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, நீ அவர்களுக்கு முன்பதாக போன்னு சொல்லும் பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நடத்துதலின்படி இந்த தாவீது போய் நிற்கிறார். நின்ற உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவர் போய் நின்ன உடனே அந்த இடத்துல பெலிஸ்தர்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அந்த இடத்துல அவர்கள் ஓடி போகிறத பார்க்க முடியும். அப்போ இந்த வேதத்துல சொல்லப்படுகிறது, மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அதே பெலிஸ்தர்கள் அவர்கள் மறுபடியும் அவர்கள் கடந்து வந்து நிக்கிறாங்க. அவர்கள் வந்து நிற்கும் பொழுது, இப்பதானே நான் போய் நின்ன உடனே அவர்கள் ஒரு தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல எனக்கு முன்பதாக ஓடினார்களே என்று சொல்லி மறுபடியும் மாம்சத்துல யோசிக்கல. இதுல பியூட்டிஃபுல்லாக வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் அந்த நமக்கு முன்பதாக இருக்கிற காரியங்கள் எளிதானதோ அல்லது கடினமானதோ எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு சென்று அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த தாவீது கடந்து சென்றதை பார்க்க முடியும். ஆனா இதுக்கு முந்தைய இடத்துல நம்ம பார்த்த இந்த சவுல் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அவர் மாம்சத்து சூழ்நிலைகளை பார்க்கிறார். மாம்சத்தினால அவர் நடத்தப்பட்டு மாம்சத்திலே அவர் ஏவப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தேவ திட்டத்துக்கு தூரமாறாரு. ஆனா இந்த 2 முறையும் ரப்பாயும் பள்ளத்தாக்குல
தேவனால் நடத்தப்பட்டு சத்துருக்களை அவர் சிதறடித்தத நம்ம பார்க்க முடியும். இந்த நாளிலே இந்த 2 சம்பவங்களை வைத்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எளிதானதோ கடினமானதோ உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற காரியங்கள், இது ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில இந்த 3வது உபவாச நாள்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஒரு சில காரியங்களை நீங்களே ஈஸியா நீங்க ஃபேஸ் பண்ண முடியும், அது நீங்களே டேக்கிள் பண்ண முடியும். அந்த காரியத்தை நீங்களே அந்த இடத்துல அதை தாண்டி வந்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை, ஒரு தெளிவு உங்களுக்கு இருந்தாலும் கூட, அதிலும் தேவனுடைய நடத்துதலுக்காக அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. என்னால தாண்ட முடிகிற காரியத்துல நான் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னாலே தாண்ட முடியாத, என்னாலே கடந்து செல்ல முடியாத சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அவருடைய நடத்துதலுக்காக நான் காத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. இந்த 2 சூழ்நிலைகளிலும் நீங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காரியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சம்பவத்தை எனக்கு முன்பதாக நிறுத்த ஆரம்பித்தார். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நடத்தப்படுகிற அனுபவத்தை எப்பொழுது இழந்து போகிறான், அவன் அந்த நடத்தப்படுகிற அனுபவத்திலே அவன் எப்பொழுது பின்வாங்குகிறான். தேவனுடைய வேதத்துல நம்ம வாசித்தோம், நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்றால் உங்களை நடத்துகிற ஆவி. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த ஆவியானவராலே பிதாவை நாம் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தினுடைய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வெறுமனே நமக்குள்ளே தங்கி இருக்கிறவர் அல்ல, இவர் நம்மை நடத்துகிறவர் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொண்டோம். இந்த வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நடத்தும் பொழுது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்போசிட் போர்ஸ் என்று ஒன்று உள்ளது. இது என்ன அப்படின்னா, தேவனால் நீங்கள் நடத்தப்படுவதற்கு, தேவனால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது இந்த நடத்துதலை முறியடிப்பதற்கு சத்ருவானவன் ஒவ்வொரு இடங்களிலும் உங்களுக்கு எதிரான காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறான். சொல்றது புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியினாலே எந்த அளவுக்கு நான் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள இருக்கிறதோ, அதே போல இவன் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு விடக் கூடாது என்கிற ஒரு தெளிவும், ஒரு ஆர்வமும், ஒரு கியூரியாசிட்டியும் சத்ருவுக்கு உண்டு. இந்த நாளிலே அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய திட்டத்திலே இன்னும் தெளிவுள்ளவர்களாய் ஆவியிலே பலன் கொண்டு நாம் பயணிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது, பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபஸ்தமீமிலே பாளையம் இறங்கினார்கள். இப்ப இங்க என்ன நடக்குது? பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தை குறித்து வேதத்துல எழுதப்படுகிறது. இந்த யுத்தத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் அவர்கள் யுத்தத்திற்காக அவர்கள் கடந்து சென்று இருக்கிறாங்க நாட்டை விட்டு. அப்போ இந்த யுத்தத்துல யாரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று வேதத்துல இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், தாவீதினுடைய சகோதரர்கள், அவனுடைய மூத்த சகோதரர்கள் 3 பேரும் அந்த யுத்தத்திலே சவுலோடு கூட அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் இந்த இடத்துல ஈசாய், தாவீதினுடைய தகப்பன் சொல்லுகிறார், தாவீதை அழைத்து, உன்னுடைய சகோதரர்களுடைய நலத்தை நீ விசாரித்து கொண்டு வா, அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கான சில உணவு பொட்டலங்களை கையில கொடுத்து நீ அவர்களை விசாரித்து கொண்டு வான்னு அனுப்புறார். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல தாவீது அந்த யுத்த களத்திற்கு அவர் வருகிறார். அவர் வரும் பொழுது அந்த இடத்துல அவருடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு அந்த இடத்துல அவர் நிற்கிறார். ஆனா இதற்கு முன்பதாக ஒரு காரியம் என்ன நடக்கிறது அப்படின்னா, எப்பொழுதும் ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது, ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது இரு பக்கமும் அவர்கள் அணிவகுத்து நிற்பாங்க. அப்போ யுத்தம் வளர்க்கும் பொழுது அவர்கள் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் மேற்கொள்ளுவார்கள். ஆனா இந்த இடத்துல முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது,
3வது வசனத்திலே, பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். இவனை குறித்து வேதத்துல அடுத்தடுத்த வார்த்தைகள்ல இவன் எப்படிப்பட்டவன், இவன் பிறந்த பொழுதே ஒரு யுத்த வீரனாய் இருந்தான், இவனை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ வித்தியாசமா ஒரு காரியத்தை சொல்றான். ஏன் 2 சேனையும் சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ள வேண்டும்? இப்போ நான் எங்க தரப்புல இருந்து நான் வந்திருக்கிறேன், என்னை மேற்கொள்ளவும் என்னை அழிக்கவும் தக்கதான ஒரு மனிதனை அனுப்புங்க, நாங்க சண்டையிடுகிறோம். யார் ஜெயிக்கிறாங்களோ தோத்தவன் அவர்களுக்கு வேலைக்காரர்களா இருப்பார்கள். அப்போ இந்த வார்த்தையை இந்த கோலியாத் சொல்லுகிறான். ஆனா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நல்லா நீங்க கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? இந்த இடத்துல பிசாசு, சத்ருவானவன் ஒரு காரியத்தை தந்திரமாய் ஒரு காரியத்தை செய்கிறத நீங்க கவனிக்க முடியும். அது என்ன தந்திரமா அவன் செய்யறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் பாத்தீங்கன்னா எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த பொழுது, அவர்கள் அந்த அடிமைகளாய் இருந்த அந்த நாட்களிலே அவர்கள் அந்த எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்ட அந்த காரியத்தை வேதத்திலே பதிவு செய்யும் பொழுது, அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எகிப்தை விட்டு புறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். புறப்படும் பொழுது அவர்கள் அடிமைகளாய் இல்ல, அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு டிசைனேஷன் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, சேனை. இந்த காரியத்தை குறித்து வேதத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நாங்கள் என்கிற ஒரு அழுத்தம், ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள ஆழமாக இருக்குமா. ஏதோ ஒரு தேசத்தினுடைய படை அல்ல, நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, பெலிஸ்தனாகிய கோலியாத் வந்து நின்ன அந்த சமயத்துல அவன் என்ன சொல்றான், இப்ப நீங்க யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்க இப்படி சண்டை போடுறதுக்கு, யுத்தத்துக்கு நீங்க இப்படி அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன், நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவன் முடிக்கல. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? இவ்வளவு நாள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நாங்கள். ஆனா இந்த இடத்துல அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் சொன்ன ஒரு வார்த்தை, எப்ப நீங்க சேனை இல்ல, நீங்கள் சவுலின் சேவகர்கள். நல்லா கவனிங்க. சத்ருவினுடைய முதல் தந்திரம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், நீங்கள் நம்பி இருக்கிற காரியம், தேவனுடைய சேனை, தேவனுடைய புத்திரர் என்கிற அந்த ஒரு உணர்வை முதலாவது உங்களுக்குள்ள இருந்து அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அகற்றுவதற்கு முற்படுவான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டுமானால் முதலாவது அவன் யார் என்பதை அவனை மறக்க செய்வதுதான் அவனுடைய முதல் வெற்றி, சத்ருவனுடைய முதல் வெற்றி. அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? அங்க நிற்கிறது ஜனங்கள் அல்ல, வெறும் ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் அல்ல, இஸ்ரவேல் ராணுவத்தினுடைய போர் வீரர்கள் நிற்கிறாங்க. ஆனா அவன் சொல்லுகிற காரியம், நீங்க யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது. ஏன்னா போர் வீரர்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து தான் நிற்பாங்க. அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் அல்ல, நீங்கள் சவுலின் சேவகர்கள். இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களிலே நமக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மையை, நமக்குள்ளாக ஒரு காரியத்தை, ஒரு சோர்வை முதலாவது பிசாசு அனுமதிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், இல்ல 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 தேவன் உன்னை மறந்து விட்டார், இல்ல இல்ல தேவன் உன் ஜபத்தை கேட்கல, இல்ல இன்னும் தேவனை விட்டு நீ தூரமாய் இருக்கிற, ஏன்னா அவருடைய எல்லையில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டும், அவரிடத்தில் இருக்கிற உறவில் இருந்து உன்னை பிரித்து கொண்டு வர வேண்டும். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனை அவ்வளவு எளிதாக சத்துருவினால் வீழ்த்த முடியாது என்பதை நாம் அறிந்தபடியினாலே இந்த குரூப்ப, இந்த சேனைய முதலாவது நீ தேவனுடைய சேனை அல்ல, நீ சவுலினுடைய சேவகர்கள் என்று நம்ப வைக்கணும்.
இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அந்த வார்த்தையை சொல்லுகிறது 11வது வசனம், 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பெலிஸ்தர்களை அவர்கள் மேற்கொள்றாங்க. அப்போ இந்த கோலியாத்தும் அந்த யுத்தத்துல ஒருவேளை பங்கு பெற்றிருக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்போ அந்த நேரத்திலே, அந்த நாட்களிலே இந்த பெலிஸ்தர்களை மேற்கொண்ட இதே ராணுவம் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு. ஏன்னா இவ்வளவு நாள் அவர்கள் உருவத்தை பார்த்து கூட இவங்க பயப்படல. இன்னைக்கு அவன் சொன்ன இந்த வார்த்தை சத்ரு உங்க காதுல சில நேரத்துல விஸ்பர் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இது உங்களை தேவனுடைய நடத்துதலிலிருந்து அவன் வெளியே கொண்டு வருவதற்கு அவன் எடுக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு வெப்பன், ஒரு பெரிய வெப்பன். ஒரு இராணுவத்தையே முடக்கி போடுவது. அவர்களுடைய உருவத்தை பார்த்து அவர்கள் முடங்கி போனார்கள் என்று வேதத்தில் எழுதப்படல. இஸ்ரவேலர் அனைவரும், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நல்லா நீங்க கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனுடைய நடத்துதலுக்கு தடையாயிருப்பது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டபடி நீங்கள் யார் என்பதை உங்களை மறக்க செய்வது, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை உங்களை மறக்க செய்வது, நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டுதான் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விட்டு உங்களை வெளியே கொண்டு வருவது. இதுதான் பிசாசனுடைய பெரிய தந்திரம். நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இல்ல, நீ ஒரு சாதாரணமான மனிதன், உன் ஜெபமே மேல போல, நீ எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா, இதுக்கு முன்னாடி என்னென்ன பாவங்கள்லாம் நீ செஞ்ச, இதுக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கை, பழைய உன்னுடைய ஓல்டு லைஃப் எப்படிலாம் இருந்தது. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். தேவனுடைய திட்டத்திலிருந்து, தேவனுடைய நடத்துதலிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவன் எப்படியாவது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு டிஸ்டினேஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடணும். இங்க வெளியே கொண்டு வந்துட்டான். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, தாவீது அவனுடைய தகப்பனாகிய ஈசாயின் மூலமாக கொடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கொண்டு வந்து அவன் அங்க நிற்கும் பொழுது இவன் அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனத்துல, தாவீது அதிகாலையில் எழுந்து, ஒருவேளை இந்த பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத்தை குறித்து சொல்லும் பொழுது அவன் காலையிலும் மாலையிலும் தான் அவன் வருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில வந்து நிற்பானா, மாலையில வந்து நிற்பானா, 40 நாட்கள் இப்படி வந்து அவன் சொல்லிட்டே இருக்கிறான். வேற யாருமே இல்லையா, இஸ்ரவேலர்ல வேற போர் வீரனே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். அவன் வந்து கூப்பிட்டு கொண்டு செல்லுகிற அந்த நேரம் காலையில மாலையில. இந்த தாவீது ஒருவேளை இந்த மதியான வேலையில அங்க வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த 17வது அதிகாரத்தினுடைய பாதி வசனம் அந்த பகுதி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்காது. காரணம் என்ன, இந்த கோலியாத் அந்த இடத்துல வந்து அவன் சத்தமிட்டு அவன் போன பின்பதாக அங்க வந்து அங்க கையில அவங்க உணவுப் பொருட்களை கொடுத்து விட்டு அவர்களை நலம் விசாரித்து விட்டு ஒருவேளை அவன் அங்கிருந்து கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீது அதிகாலையில் எழுந்து, இந்த இடத்துல தேவன் தாவீதை நடத்த ஆரம்பிக்கிறார். தாவீது எந்த நேரத்துல புறப்பட வேண்டும் என்று தாவீதை தேவன் அதிகாலையிலே எழும்ப செய்து அந்த இடத்துல அவனை புறப்பட்டு வர வைக்கிறார். 23வது வசனம் சொல்லுகிறது, கரெக்டா அவன் அந்த இடத்துல நின்று தன்னுடைய சகோதரர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 23னுடைய பின்பகுதி சொல்லப்படுகிறது, பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான், அதை தாவீது கேட்டான். நல்லா கவனிங்க. இப்ப தாவீது இந்த வார்த்தையை கேட்கிறான். எந்த வார்த்தைய? 11வது வசனம் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எந்த வார்த்தையை கேட்டு அவங்க கலங்கி மிகவும் பயப்பட்டாங்களோ அதே வார்த்தையை தாவீது கேட்கிறான். அப்போ அந்த தாவீது வந்து அவனுடைய வாயிலே இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, 26வது வசனத்துல, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நல்லா கவனிங்க. எந்த ஒரு காரியத்தை அவர்களை மறக்க செய்தானோ சத்ரு,
எந்த ஒரு காரியத்துல நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் அல்ல, நீங்கள் சவுலின் சேவகர்கள் என்று சொல்லி அவர்களுடைய ஸ்தானத்தை அவர்களை மறக்க செய்தவனாய் அவனுடைய வார்த்தைகளினால் கலங்க வைத்தானோ, இப்போ இந்த தாவீது அவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல கரெக்டா அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அப்போ இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து தாவீது அங்க இருக்கிற அநேகரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர் வருகிறார். அந்த இடத்துல வரும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது 28வது வசனத்தினுடைய பின்பகுதி, தாவீதே, நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, தாவீதை கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க, இந்த முழு இஸ்ரவேல் ராணுவமும் முடங்கி கிடக்கும் பொழுது தாவீதை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்? கர்த்தருடைய பிளான் தாவீதை வைத்து கோலியாத்தை முறியடிக்க வேண்டும் என்று, தாவீதை வைத்து இந்த கோலியாத்தின் கதையை முடிக்க வேண்டும் என்று. இப்போ கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டு இந்த தாவீது களத்திற்கு வந்து நிற்கும் பொழுது அந்த இடத்துல வருகிறது, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய். அப்ப நீ அந்த தூரத்துல நின்று யுத்தம் எப்படி சண்டை போடுறாங்கன்னு பாக்குறதுக்குள்ள நீ வந்த, இங்க இருந்து வந்து என்ன நீ என்னவோ பெரிய யுத்த வீரன் மாதிரி பேசிட்டு இருக்கிற. அல்ல கவனிங்க, தேவ ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படும் பொழுது சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை, அதாவது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் உங்களை நடத்துகிறதற்கு அந்த பாதையிலே, இந்த பாதையிலே உன்னாலே நடக்க முடியாது, இந்த பாதையிலே உன்னாலே முன்னேற முடியாது என்கிற ஒரு முட்டுக்கட்டைகளை சத்துருவானவன் அநேக நேரத்துல போடுவான். கர்த்தர் உங்களை ஒரு பாதையில நடத்தும் பொழுது, கர்த்தர் உங்களை ஒரு ஆச்சரியமான பாதைக்குள்ளாக நடத்தும் பொழுது, இந்த பாதையிலே உங்களால நடத்தப்பட முடியாது, இந்த பாதையில உங்களால நிற்க முடியாது. நீங்க நினைச்சு பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வாராங்க, அந்த செங்கடல் பிளக்குது, இந்த செங்கடல் பிளந்த உடனே இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா மறுபடியும் தண்ணி வந்துருச்சுன்னா, அவன் சில நேரங்களில் சில சந்தேகத்தை, ஒருவேளை அந்த இடத்துல அந்த ஜனங்கள் நடக்கிற ஜனங்களுக்கு வந்திருந்தா எவனும் உள்ள போயிருக்கவே மாட்டான். அப்ப நல்லா நீங்க கவனித்துக் கொள்ளணும், தேவன் உங்களை நடத்துகிற பாதையில நீங்கள் அந்த பாதையில உன்னால நிற்க முடியாது, இந்த பாதையில உன்னால சர்வை பண்ண முடியாது, இந்த பாதை உன்னை அழித்து விடும் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய பாதையில தேவன் நடத்துகிற அந்த பாதையில முட்டுக்கட்டையை போடுறான். ஆனா வேதம் சொல்லுகிறது 30வது வசனத்துல, அவனை விட்டு திரும்பி அவன் வார்த்தையை அவன் சட்டை கூட பண்ணல, இல்ல தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறான். 32வது வசனத்துல தேவனுடைய நடத்துதலை இன்னும் தெளிவாய் புரிந்து கொண்ட தாவீது சொல்லுகிறது, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அந்த 33வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைய தாவீது சொன்ன உடனே இப்போ சகோதரர்கள் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்காங்க. இப்போ சவுல் ராஜா சொல்றாரு, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. 40 நாட்கள் எல்லாரும் முடங்கி கிடக்கிற நேரத்துல ஒரு வாலிபனாக, ஒரு தனி மனிதனாக ஒருத்தன் வந்து நின்று நான் போறேங்கிறான். அவனையும் என்ன பண்றான், இல்ல நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நிறைய நேரத்துல தேவன் உங்களை ஒரு காரியத்திற்குள்ளாக கொண்டு வரும் பொழுது, ஒரு காரியத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றும் பொழுது, அந்த இடத்துல இது உன்னால முடியாது, இது உன்னால ஆகாது. ஆனா இந்த தாவீதுக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பின் நாட்களிலே சங்கீத புஸ்தகத்தில் அவர் எழுத ஆரம்பிக்கிறார், நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்தன்னு அவர் எழுதல, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த தாவீதுக்கு நன்றாக தெரியும், எந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்ஸ் உள்ள ஒரு மனிதனாக நான் இருந்தாலும், யுத்தத்திலே தேறினவனாக நான் இருந்தாலும், ஆண்டவரே இப்பொழுது ஒரு மதிலை தாண்டணும்னா உங்களால தான் என்னால தாண்ட முடியும், இப்பொழுது நான் ஆண்டவரை சத்துருவை மேற்கொள்ளணும்னா உங்களால தான் மேற்கொள்ள முடியும். இந்த காரியத்தை தாவீது நன்றாக அழிந்திருந்தார். இந்த ஒரு சிந்தையோடு கூட தான் அவர் சொல்லுகிறார், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, இந்த பெலிஸ்தனோட நான் யுத்தம் பண்றேங்கிற இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடித்த பின்பு அந்த இடத்துல என்ன நடக்குது? சரி ரைட், இவன் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன்னு சொல்லி சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை, போர் கவசங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்து மாட்டி இதெல்லாம் கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது 39வது வசனத்துல, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது. நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பாருங்க. எப்பா, அவன் ஒரு பெலிஸ்தன், கையில அவனும் ஈட்டிலாம் வச்சிருக்கிறான், கேடகெல்லாம் வச்சிருக்கிறான்,
என்கிட்ட ஏதாவது இருந்தா தான் நானும் அவன் முன்னாடி நிக்க முடியும். சவுல் கொடுக்கிறாரு வாலண்டியரா அவரை, நான் இந்த கேடகத்தை எடுத்துட்டு போறேன்னு அவர் நிக்கல. அந்த வார்த்தை தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது. ஏன் இந்த வார்த்தை தாவீதினுடைய வாயிலே வந்தது? 47வது வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்துல 1 சாமுவேல் 17:47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. சில நேரங்கள்ல உங்களுக்கு முன்பதாக ஒரு சிலரை தேவன் நடத்தி இருக்கிற பாதையில, அதே பாதையில தான் உங்களை நடத்துவார் என்பது அல்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுக்கு முன்பதாக ஒரு சிலர் கடந்து சென்றிருக்கிற பாதையில ஒருவேளை நீங்களும் கடந்து செல்ல நேரிடும். ஆனால் அவர்களை நடத்தின அதே பாதையில தான் உங்களையும் தேவன் நடத்துவார் என்பது அல்ல. இதுவரைக்கும் இந்த பெலிஸ்தனை சவுல் கொடுத்த அந்த ஈட்டியாலும் அந்த வெப்பனாலதான் அந்த பெலிஸ்தனை மேற்கொண்டான். இந்த வைத்துதான்பா நான் பெலிஸ்தனை மேற்கொண்டேன், இந்த அந்த வாள் சொல்லி அவன் கையில கொடுக்கும் பொழுது, இல்ல இதை நான், அவன் சொல்லுகிற வார்த்தை, இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது. தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டவனாய் அவன் எங்க செல்லுகிறான்? 40வது வசனம் சொல்லுகிறது, தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுக்கிறான். நல்ல கவனிங்க, தேவனுடைய நடத்துதல் அநேக நேரங்கள்ல உங்கள் இருதயத்துல கூட உதிக்காத தோன்றாத ஒரு காரியமாக இருக்கும். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். மீதியானியர்கள் அந்த இடத்துல அவர்கள் பரவி கிடக்கும் பொழுது இந்த கிதியோனே பயந்து பயந்துதான் யுத்தத்துக்கு வரான். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுடைய நடத்துதலின்படி இந்த கிதியோன் தன்னுடைய படைகளுக்கு சொல்லி சொல்லி ஃபில்டர் பண்ணி கடைசி எத்தனை பேர் நிக்கிறாங்க? 300 பேர். இந்த 300 பேரை வச்சு இந்த லட்சக்கணக்கான படையை எப்படி மேற்கொள்ள அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒருவேளை வெளியில இருக்கிற அந்த வாசிக்கிற நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அந்த இடத்துல தேவன் அவர்கள் எதிர்பாராத ஒரு யுக்தியை சொல்றார். என்னது? சரி, இந்த 300 பேர் யுத்த புருஷர்களா இருப்பாங்க, போய் அடிக்கலாம்னா யாரும் ஈட்டி பட்டயம் எல்லாத்தையும் வச்சுட்டு, எடுங்கப்பா பானைய, எடு உன் கையில தீவெட்டிய, எடு ஒரு எக்காலத்தை அப்படிங்கிறார். களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம், வீட்டிலே நிக்கல. யுத்த களம், சத்ருவினுடைய பாளையத்திற்கு சமீபத்துல நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், சத்ரு பாளையத்துக்குள்ள இறங்கு, உன்னுடைய கரத்தில் இருக்கிற அந்த பானைக்குள்ளே அந்த தீவெட்டியை வைத்துக்கொள், எக்காலத்தை கையில வைத்துக்கொள். நல்லா நீங்க கவனிச்சீங்களா தெரியும், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நடத்துதல் அநேக நேரங்களிலே நாம் விரும்புகிற வண்ணமா இருப்பது இல்லை. அதனாலதான் நிறைய நேரத்துல இது ஏன் இந்த பாதை எனக்கு பிடிக்காத, எனக்கு பிடித்த ஒரு பாதத்திலே அல்லது நான் விருப்பப்பட்ட ஒரு பாதையிலே நான் பயணிக்கும் பொழுது தேவனுடைய நடத்துதலை நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் சந்தேகிக்க மாட்டேன். தேவன் என்னை தெளிவாக நடத்தினார், எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லுவோம். ஆனா நான் விரும்பாத ஒரு பாதையிலே நான் நடத்தப்படும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய நடத்துதலை நான் என்ன செய்வேன்? கொஸ்டின் பண்ணுவேன். கரெக்ட் தானா? ஒருவேளை அந்த இடத்துல கிதியோன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிலர் எங்களை ஏன் கூப்பிடலன்னாங்க. அதுல ஒரு 10 பேரு இவர்கள் கடந்து சென்ற அந்த அந்த யுக்திகளை பார்த்திருந்தா கிதியோனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டா, அந்த இடத்துல தன்னுடைய வாளையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய இந்த கிதியோன் பானையும் தீவட்டியையும் எக்காலத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறானே என்று சொல்லி இருக்கலாம். இதே காரியம் தான் இங்க நடக்குது. இங்கே யுத்த களத்திலே தாவீது யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்கிறான். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து, வேதத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை தாவீது அறிந்திருந்தான். அங்க என்ன நடக்குது? இந்த சத்ருவாகிய கோலியாத் அவனுக்கு எதிராக ஓடி வருகிறான், இவனும் அவனுக்கு எதிராக ஓடுகிறான். கவனிலே கல்லை வைத்து சுழற்றி அவனுடைய நெற்றியிலே அவன் எரியும் பொழுது அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்தது என்று சொல்லப்படுகிறது. 50வது வசனம், இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்துல நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த இடத்துல போனா இது வேணும், இந்த காரியம் இது வேணும்,
இந்த எல்லைக்குள்ள நாங்க போனா இது வேணும். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியமும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை அவர் கொண்டு வர முடியும். நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள் என்றால், தேவ ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்றால், இதோ தாவீதின் கையில் பட்டயம் இல்லாத பொழுது ஒரு பெரிய யுத்த வீரனை அவனால் மேற்கொள்ள முடியும் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்படும் பொழுது இனி வருகிற நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிசாசினுடைய திட்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் அவன் எழும்பி இருக்கிற எல்லா காரியங்கள், உங்கள் பாதையிலே தேவனுடைய நடத்துதலினாலே நீங்கள் நடத்தப்படும் பொழுது அந்த பாதையிலே அவன் போட்ட ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளையும் உங்களால் உடைத்தெறிய முடியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற காரியம் அதுதான். ஆண்டவரே, உம்மால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் மாத்திரம் எனக்குள்ளே இருக்கட்டும். உம்மால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் மாத்திரம் எனக்குள்ளே இருக்கட்டும். அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக தங்கள் செவிகளை சாய்த்தாங்க. ஒருவேளை நான் கரெக்டா தான் போறேனா, தேவன் என்கிட்ட பேசுறாரா, ஒருவேளை நான் எதையோ யோசிச்சுட்டு பானையெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறானான்னு கிதியோனோ அல்லது தாவீதோ நான் கல்ல பிறக்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சிருந்தனா, அந்த இடத்துல சத்ருவுக்கு இவர்கள் இரையாகி இருப்பார்கள். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு 1 கோடி இளைஞர்கள் இந்த தரிசனத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தரிசனத்துல பயணித்துக் கொண்டிருக்கிற நம்மிடத்துல இந்த வருகிற ஆண்டு முதல் கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும். திடீர்னு ஆண்டவர் நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சின்ன சின்ன பொறுப்புகளாக இருக்கலாம், ஒரு ஹோமா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன இடத்துல போய் நீங்க ஆராதனை நடத்தலாம், அல்லது ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை பார்க்கலாம், ஒரு ஜெப குழுக்களை நீங்க மீட் பண்ணலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு மகிமை வெளிப்படுகிறத உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாள்ல கர்த்தர் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசி இருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கும் வேணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 3ஆம் நாள் உபவாச ஜெபத்துல ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி வேணாலும் நடத்தப்பட்டிருக்கலாம், என் மாம்சத்தில் நடத்தப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு சவுல் ஆண்டவரே மாம்சத்தில் நடத்தப்பட்டு தேவ திட்டத்துக்கு தூரமானது போல ஆண்டவரே நான் தூரமாயிடக்கூடாது. உம்மால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். இந்த 2026ல ஆண்டவரே உம்மால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, இந்த 7 நாள் உபவாச ஜெபத்துல இந்த 3ஆம் நாளில் இருந்து இந்த நாள் முதற்கொண்டு உங்களால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, எனக்கு முன்பதாக சத்ரு வைத்திருக்கிற திட்டங்கள், அவன் வைத்திருக்கிற டிராப் எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அவன் டிராப் வைத்திருக்கிறான், எந்த இடத்துல என்னை ஆண்டவரே அவன் மிஸ்லீட் பண்ண விரும்புகிறான், எந்த இடத்துல ஆண்டவரே தகப்பனே ஒரு எதிர்பார்ப்பு அற்றவனாக என்னை மாற்ற விரும்புகிறான், எந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் உரிந்து கொள்ள விரும்புகிறான், எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருவின் திட்டங்களுக்கும் அவனுடைய காரியங்களுக்கும் விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். அவனுடைய திட்டங்களை தாண்டி ஆண்டவரே உம்முடைய சித்தத்திலே பயணிக்க எனக்கு கிருபை தாருன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். இந்த அதிகாரத்தை அவர்கள் ஆண்டவரே மறுபடியும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து புதிய புதிய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். உம்மால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்த ஆசீர்வதியும் பலப்படுத்து. கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கு மறவாதே. ஆமேன். God bless you.